தற்போது இந்த இலங்கை நாட்டினை பொறுத்தவரையில் பாடசாலை மாணவர்களிடையே போதைப் பொருள் பாவனை என்றது அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. அதாவது இந்த பாடசாலை மட்டத்துல இந்த போதைப் பொருள் பாவனை மிக எளிய வகையில வேரூன்ற தொடங்கியுள்ளது. இப்ப எங்கே திரும்பினாலும் எந்த திசையில பார்த்தாலுமே கூட இந்த போதைப் பொருள் விஷயம்தான் பெரும் பேசு பொருளான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் சின்ன வயசுல, அதுவும் படிக்கிற வயசு கிட்டத்தட்ட ஒரு 15-16 வயசுல இருந்து இது ஆரம்பமாகுது. அதிகம் ஒரு 18ல இருந்து 20, 21, 22 வயசுக்காரர் தான் இதை அதிகமாக பயன்படுத்துகிறார். அதிகமாக கைதும் செய்யப்படுகின்றார்கள். இப்ப கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நீங்க அறிஞ்சிருப்பீங்க என்னன்னா, ஒரு பிரபலமான பாடசாலையில கூட பாடசாலை மாணவர்கள் என்ன செய்திருக்கிறோம்னா, அந்த தண்ணி பாட்டில்ல மதுபானத்தை கொண்டு போயிருக்கணும். அந்த ஒரு சம்பவம் அரங்கேறி இருப்பதை உங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். அதே மாதிரி இப்ப கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஒரு பாடசாலை அதிபரும் கூட கைது செய்யப்பட்டிருந்தார். அதிபரும் அதிபெற்ற மகனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் ஒரு பாடசாலைக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஆசானை இந்த மாதிரியான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தது நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள். எனவே இப்படியாக இருக்கின்ற நிலையில் தற்போது இந்த பாடசாலை மாணவர்களிடையே புகைப்பிடித்தல் செயற்பாடும் அதிகரித்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை பேராதனை போதனா வைத்தியசாலையினுடைய வைத்தியர் துமிந்த ஜசரரத்ன சொல்லி இருக்கிறார். அவருடைய தகவலின் படி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 14 இல்லைன்னு சொல்லி சொன்னால் 15 வயசினையுடைய மாணவர்கள் தான் அதிகமாக இந்த சிகரெட்டை பாவிக்கணும் என்று சொல்லி இருக்கிறார். அதோட உங்களுக்கு தெரியும், இந்த சின்ன வயசுல இருந்து இந்த புகைப்பிடித்தல் பழக்கத்தை கொண்டு வந்தால் நுரையீரல் தொடர்பான நோய்கள் எல்லாம் அதிகமாக வரும். எனவே இந்த படிக்கிற வயசுல இந்த மாதிரியான செயற்பாடுகள்ல ஈடுபடுவதை முற்றாக நிறுத்த வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் மாணவர்கள் இந்த விஷயத்துல மிகுந்த அவதானத்தோட செயற்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்.